ரத்தினமங்கலம் லட்சுமி குபேர ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அந்த குபேர பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணும்பொழுது அவரோட கண்ணை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்மளோட கண்விழி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ரிட்டினா அப்படியே ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக்ல அந்த மொழி இருக்குல்ல அதே மாதிரி தான் இங்கே இருக்க குபேரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக இருக்கும், கருப்பு மொழி இருக்கும். இது இயற்கையாக அதுவாகவே அமைஞ்சுது. மகாலட்சுமி சித்திரலையாக கூட இருக்காங்க. பட் குபேரனுக்கு மட்டும் இயற்கையாக அதுவே தானாகவே தன்னை மாதிரி, அதாவது நம்மளை மாதிரி ஒரு கண்ணாவே இயற்கையாக உருவாயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஜூம் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கண் எப்படி இருக்கோ அதே மாதிரி இயற்கையாகவே வெள்ளை மொழியில் ஒரு கருப்பு டாட் வச்ச மாதிரி கருப்பு மொழி இருக்கும். அதில் குபேரனோட அருளை காமிக்குது. குபேரன் வந்து சாந்தியமாக இங்கே அமர்ந்திருக்காரு ரத்தினமங்கலம் லட்சுமி ஆலயத்தில் அப்படிங்கிறத அமைப்பை நமக்கு காமிக்குது. இந்த தகவலை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இது பார்க்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தோம். ரொம்ப பேர் பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப ஆச்சரியம், ரியலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இயற்கையாகவே அது இந்த மாதிரி அமைஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் குபேரனோட முகத்தை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விழி வந்து நல்லாவே தெரியும். ஒரு மொழி வந்து நல்லா வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருக்கும். இயற்கையாகவே குபேரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழி வந்து ஒரு கண் வந்து பெருசு, ஒரு கண் சிறியது. அதெல்லாம் ஸ்குவிண்ட் ஐ அப்படி இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, மார்கன் இருந்தால். அந்த மாதிரி அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 2 கண்களுக்கு கூட ஒரு கண்ணில் வந்து நல்லா படிச்சு நல்லா வெள்ளையும் கருப்பு நல்லா தெரியும். ஒரு கண்ணில் வந்து இந்த வெள்ளையும் கருப்பும் கம்மியாக தெரியும். இது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை தரிசனம் செய்கிறவங்க எல்லாருக்குமே லக்ஷ்மி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், என்றென்றும் அரைக்காசமணினர்களும் கிட்டட்டும் கிட்டட்டும்.